ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மேகி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்காக பெரிய வெங்காயம் 2 நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. ஒரு பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கிக்கோங்க. காய்கறின்னு பார்த்திங்கன்னா குடமிளகாய், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, கடைசியாக தூவி இறக்கிறதுக்கு சிறிதளவு கொத்தமல்லி தழை, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர். இதுதான் மேகி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகை போட்டு தாளிச்சிட்டு கடலப்பருப்பு உளுந்து பருப்பையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதையை பிரட்டிட்டு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இது 2 மினிட்ஸ் மேகின்னு நம்ம பார்ப்போம். இது 20 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு வெஜிடபிளெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால. அப்புறம் கலரிங்க்காக இத்தினோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் மேகி பேக்கெட்டில் மசாலா தூள் இருக்கும் இல்லையா, அதையே நான் அதில் போட்டு பிரட்டிட்டு இந்த காய்கறிக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மேகி பாக்கெட்டில் இருக்கிற மசாலாவிலேயே மேகிக்கு தேவையான உப்பு இருக்கும். தண்ணி ஊற்றி 3/4 பதம் வேகிற அளவுக்கு காய்கறி வேகட்டும். அந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம மேகியை கொட்டி கிளறலோன்னா நல்ல கலர்ஃபுல்லான மேகி ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி தக்காளி சாஸோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.